அடுத்து சரி நீ எதுக்கும்மா இங்கே வந்து உனக்கு ஏதாவது வேண்டியது இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு, அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு டிஃபன் நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியாம்மா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலே குறியாக இருக்குது. அதெல்லாம் சாப்பாடெலாம் கொண்டு போக வேண்டாம்மா, உன்னை வந்து கடைக்கு வீட்டுக்குன்னு அலைய விடுறதுன்னு உங்கள் அம்மா நினைக்கவா, உங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்தை எங்கள் அம்மா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போச்சு, நாங்கள் வீட்டில் நான் சும்மா தானத்தை இருக்கேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு இது ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க மேலும் கிளம்பிடுறாங்க. அந்நேரம் மீனாவும் ராஜியும் வந்துட்டு, அத்தை பார்த்தீங்களா நீங்கள் மாமியாரா இல்லை அவங்க மாமியாரா, நீங்கள் ஆனால் ரொம்ப லூஸில் விடுறீங்க அத்தை, போகட்டும் விட்டுட்டே நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடி ஃபியூச்சரில் எதையுமே அவங்க சொல்கிற கேட்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள், எங்கள் ஆச்சி இருக்காங்களா, அதான் உங்கள் அம்மா, எங்கள் அம்மாவையும் சித்தியையும் வந்து பாருப்பாங்க, அவங்க ரெண்டும் ரொம்ப சாஃப்ட்டு, இருந்தாலும் அம்மாச்சி வந்து பாருன்னு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அவங்க மீனாவும், ஆமாம் எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மாச்சி அப்படித்தான், எங்கள் அம்மாவை வந்து பாருன்னு இருப்பாங்க, ஆனால் நீ ஒரு நல்ல